அன்போடு சமைப்போம், சுவையோடு பகிர்வோம். இது உங்கள் கனியின் வீடு. இன்றைக்கி நாம் லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்பவும் செய்கிற மாதிரி யூஸ்வலான லெமன் ரைஸ் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு சீக்ரெட் பொருளை சேர்த்து நல்ல மணமாக ரொம்ப ருசியாக லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சாதாரண லெமன் ரைஸ் கூட சூப்பர் டேஸ்ட்டாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்திக்கங்க. இது கூட 10 முந்திரி சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் காரம் இறங்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸான துருவன தேங்காயை சேர்த்திக்கங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறிக்கலாம். மஞ்சள் பச்சை வாசனை போயிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்திக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இதில் அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா மல்லி இலையை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி கிளற கிளற அவ்வளோ மணமாக இருக்கும். மணமணக்கும் ஸ்பெஷல் லெமன் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.